நான் ஏற்கனவே பல வீடியோக்களில் சொல்லியிருக்கிற மாதிரி நம்ம வீட்டுக்கு ஆன் கிரிட் சிஸ்டம் போட்டுட்டோம்னா 100% கரண்ட் பில்லு கட் ஆகிடும். நம்ம நெட்வொர்க் சார்ஜஸ் மட்டும் ஒரு கிலோவாட்டுக்கு 87 ரூபா, 3 கிலோவாட்டுக்கு ஒரு நெருக்கி ஒரு 300 ரூபாய்க்கிட்ட நம்ம கட்ட வேண்டியிருக்கும். மற்ற எந்த பில்லுமே நம்ம கட்ட வேண்டியிருக்காது. ஆனால் கரண்ட்டு கட் ஆகிடுச்சுன்னா நம்ம வீட்டில் இருக்கிற பவர் எல்லாமே கட் ஆகிடும், சோலார் சிஸ்டமும் ஆஃப் ஆகிடும். அந்த நேரத்தில் சும்மா இருக்கிற சோலார் பேனலை நம்ம வீட்டில் ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த யூபிஎஸ் பேட்டரியோட கனெக்ட் பண்ணுறது தான் எம்பிபிடி பேக்கப் சிஸ்டம்னு சொல்கிறோம். இது அம்மாபட்டணத்தில் நம்ம போட்டு கொடுத்துருக்கோம். ஏற்கனவே 3 கிலோவாட்டு ஆன் கிரிட் சிஸ்டம் அவங்க போட்டிருக்காங்க. அது போட்டு இப்போ ஒரு 3 மாதம் ஆயிடுச்சு. இப்போது கரண்ட்டு கட் ஆகும்போது நம்ம வீட்டில் பவரும் கட் ஆகிடுது, சோலார் பவரும் ப்ரொடக்ஷன் ஆகாமல் சோலார் பேனல் சும்மா இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் இப்போ ஒரு நாள் உங்களுக்கு மெயின்டெனன்ஸ்க்காக ஃபுல் டே கட் பண்ணுறாங்கன்னா, சும்மா இருக்கிற சோலார் பேனல்லேருந்து அந்த பவர் நேராக எம்பிபிடி வழியாக இந்த நம்ம வீட்டில் இருக்கிற யூபிஎஸ் பேட்டரிக்கு போயிடும். இந்த ரிலே நார்மலாக இந்த சோலார் பேனலை இந்த பேட்டரியோட கனெக்ட் பண்ணாது. எப்போ பவர் கட் ஆகுதுன்னு சென்ஸ் பண்ணி அந்த நேரத்தில் மட்டும் பேட்டரியோட கனெக்ட் பண்ணும்போது ஆன் கிரிட் சிஸ்டத்தோட எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. அதே மாதிரி ஆன் கிரிட் சிஸ்டம் ஒர்க் ஆகும்போது ஆஃப் கிரிட் சிஸ்டத்தில் எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. நமக்கு 24 ஹவர்ஸ் பவர் சப்ளை இருக்கும். கரண்ட்டு கட் ஆனாலும் பேக்கப் ஒர்க் ஆகிட்டுருக்கும். சாதாரண ஹைப்ரிட் சிஸ்டத்துக்கு போகும்போது விலை ரொம்ப அதிகமாக போயிடும். அந்த மாதிரி ஹைப்ரிட் சிஸ்டம் போய் விலை ரொம்ப செலவு பண்ணாமல் ஏற்கனவே நம்ம வீட்டில் இருக்கிற யூபிஎஸ் பேட்டரியை இந்த சோலார் பேனலோட கனெக்ட் பண்ணுறது தான் இந்த எம்பிபிடி சிஸ்டம். இந்த மாதிரி எம்பிபிடி சிஸ்டம் நம்ம போடும்போது நம்ம வீட்டில் ஷட் டவுன் ஆகியிருக்கிற நாட்களில் ஆன் கிரிட் சிஸ்டம் போட்டிருந்தா கூட நம்ம வீட்டில் பவர் இல்லைன்னா இந்த யூபிஎஸ் பேட்டரி மூலிமா சோலார் பேனலோட கனெக்ட் பண்ண முடியும். அந்த மாதிரி நமக்கு பேக்கப் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். அதுக்காக தான் இந்த சிஸ்டம்.